அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் 1/8/2025 தேதி முதல் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. அந்த வகையில் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்கள் செவ்வாயினுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகனுடைய செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இவையெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், மண்ணால் செய்யக்கூடிய விஷயங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்டவை, மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றார். உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள், போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களை இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவது. வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயின் இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் கடக லக்னத்திற்கு செவ்வாய் 5 மற்றும் 10க்குரிய யோகாதிபதியாக அமையக்கூடியவர். இந்த நிலையில் அவர் 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் யோகங்களை செய்ய மாட்டார். ஒரு பாப கிரகம் கேந்திரங்களில் இருந்தால்தான் வலுப்பெற்று நம்மை நன்மை செய்யும் என்ற விதிப்படி அவர் 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடமான 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றால் மட்டுமே நன்மைகளை செய்வார். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் பிறந்த யாருக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணமும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்கள் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது
பார்க்கும்போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரியன் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடலை வலிமையும் மணி வலிமையும் தரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். அதே போல் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்டு தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். அந்த வகையில் கன்னிராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பலமொழி. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது மிகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானவர் செவ்வாய் என்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்துமே இப்பொழுதே கிடைத்துவிடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடிய இருக்கு. அதே போல் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கை கூட இருக்கு. இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருங்க. அவர்களுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாற இருக்கு. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை அகல இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையுங்க. கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலக இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. வருமானம் என்பது தற்போது திருப்திகரமாக இருப்பதால் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஆனால் பொருளாதாரம் வருமானம் கிடைக்கும் போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. தடாலடியாக ஆடம்பர செலவுகளை செய்யாமல் குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல சனி பகவான் வழிபாடு உங்களுடைய சஞ்சலங்களை நீக்குங்க. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.